ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வதக்கி அரைச்ச சிக்கன் கிரேவி. நானும் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க அடுப்பை பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு 2 பல்லாரி சின்ன பல்லாரி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒன்று பழமான தக்காளியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னே நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழு மல்லி, முழு ஜீரகம், முழு சோம்பெலாம் இருந்தால் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் மசாலா தான் இருந்துச்சு, தூள் மசாலா, அதையும் நான் போட்டிருக்கேன். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், லாஸ்ட்டாக மல்லித்தூள் சேர்ப்பேன். மல்லித்தூள் மட்டும் ஒரு பெரிய கரண்டியில் எடுத்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்க வேண்டியதான். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமிங்கில் நம்ம தேங்காய் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அந்த ஹீட்லேயே நம்ம வதக்கினா போதும், தேங்காய் வதங்கிடும். இது நல்ல வாசமாக இருந்துச்சு. அரைச்சிட்டு இந்த குழம்பு வச்சோன்னு நல்ல வாசம் ஊடே மணக்குது. அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லணும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிட்டு அது இறக்கி வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு வேறு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சிடலாம். இந்த கடாய் நல்லா ஹீட் வந்தோடனே நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயிலில் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, இது 3மே என்கிட்ட இருந்துச்சு. நல்லா பொடி பண்ணி தூளாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இல்லையா, இதை அதில் போட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நான் கிளறிட்டேன். பாருங்கள், நல்லா கிளறிட்டணும். கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே அப்படியே வதக்கணும். அதை வதக்கிட்டு இருக்கணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த பட்டை கிராம்பு ஃப்ளேவரில், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரில் நல்லா வதங்கி வரப்போ சிக்கன் ஒரு ஸ்மெல், நல்ல செம்மையான ஸ்மெல்லாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அதை வேக விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் வெந்துகிட்டே இருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம வதக்கி வச்ச மசாலா நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிட்டு நம்மளோட வதக்கிய மசாலா இப்போ நம்ம சிக்கனோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்ஸ் கிளறி விட்டுற வேண்டியதான். தேவையான அளவு இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்படி உங்களுக்கு கிரேவி வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வெந்து வர வரையும் நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. புதினா, கொத்தமல்லி இருந்தால் நிறையா சேர்த்துக்குங்க. நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நான் கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. நம்மளோட வதக்கி அரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த சிக்கன் கிரேவி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட வீடியோஸ் எல்லாருமே பாருங்கள். நான் முடிஞ்ச வரையும் சமையல் வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன். ஃபோனும் கொஞ்சம் கெப்பாசிட்டி இழந்துருச்சு. அதனால் நான் பார்த்து ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. எனக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சுட சுட சாதம், தேங்காய் பால், சிக்கன் கிரேவி நல்ல சூப்பராக இருந்துச்சு. நான் சுட சுட ரைஸோடு போட்டு சாப்பிட்டு அப்பப்பா டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். நீங்களே பார்க்குறீங்க, செஞ்சும் பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். ஓகே, பாய்.